வேத பயணத்தில் இன்று நாம் பார்க்க போவது செய்ய வேண்டிய காரியம். யாத்திராகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தும். கர்த்தருடைய கட்டளைகளையும் பிரமாணங்களையும் மோசே தனக்கு ஊழியத்தில் உதவியாய் இருந்தவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்கள் நடக்க வேண்டிய வழியையும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தையும் அவர்களுக்கு தெரியப்படுத்தினான். ஊழியத்திற்கு உதவியாய் இருக்கிறவர்களை மோசே எப்படி தேர்ந்தெடுத்தான் என்றால், ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தேவனுக்கு பயந்தவர்களும் உண்மை உள்ளவர்களும் பொருள் ஆசையை வெறுக்கிறவர்களுமான திறமையுள்ள மனிதரை தெரிந்து கொண்டு அவர்களை 1000 பேருக்கும் 100 பேருக்கும் 50 பேருக்கும் 10 பேருக்கும் அதிபதிகளாக ஏற்படுத்தினான். அவர்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மோசே விவரமாய் அறிவித்தான். அவர்களும் தாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை மிக சரியாக செய்தார்கள். ஆம், நாமும் தேவன் சொல்லுகிறபடி நாம் செய்ய வேண்டிய காரியத்தை சரியாய் செய்வோமானால் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பிதாவை கேட்ட வார்த்தையின்படியே நீர் எங்களுக்கு செய்யப்போற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். கர்த்தர் தாம் இந்த வார்த்தையை கொண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.